நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டு பணிகளை திமுக அதிமுக தீவிரப்படுத்தியுள்ளது. வரும் 10ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீட்டை முடிக்க திமுக திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகரிடம் பேசினோம். அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற தேர்தல் நகர்வுகள் குறித்து செய்தியாளர்கள் ரமேஷ் பிரகாஷ் வழங்கிய தகவல்கள் இவை. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே நேற்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியல் திமுக தொகுதி பங்கீடு குழுவிடம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் 9ஆம் தேதி நடைபெறுவதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே வரும் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுப்புராயன் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி, மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக குழு வரும் 4ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மறுபுறம் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு இன்று ஆலோசனை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இந்தியா கூட்டணி உடைந்தது போல் திமுக கூட்டணியும் உடையலாம் என விமர்சித்தார். இந்தியா கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இப்போ செதறிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி நிலைமை தமிழ்நாட்டில் வரும். அதுக்கு நாள் இருக்குது. அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ திமுகவோட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கொள்கையில் ஊர்னவங்க கிடையாது. எல்லாம் இது ஒருபுறம் இருக்க, மக்களவைத் தேர்தல் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளோடு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று ஆலோசனை நடத்தினார். கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் குறித்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸிடம் பேசினோம். காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை ஏற்கனவே வழங்கப்பட்ட சீட்டுகளிலே இருந்து 1-2 குறைய வாய்ப்பு இருக்கிறது. 7 தொகுதிகள் மட்டுமே வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதிமுக, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவற்றிற்கு தலா 2 தொகுதிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்காக அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியை, அவர் விரும்பக்கூடிய தொகுதியை கோவை மண்டலத்திலே தருவதற்கு திமுக தயாராக இருக்கிறது. எனவே கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துவிடும். ஏனென்றால் யார் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணிக்குத்தான் அதனுடைய ஆதரவு பெருகப் போகிறது. செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். 10ஆம் தேதிக்குள்ளாக பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அதற்கு பிறகாக வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் போன்ற தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.